Hi everyone, welcome to the Impact IAS Academy. I am Venkatesh Kumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து we are going to discuss about fundamental rights and with respect to special reference to Article 14, Article 15, Article 16 and 21. இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறோம். ஸோ when it comes to fundamental rights, அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற இது வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா these fundamental rights are very very basic அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெரி வெரி பேசிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் when it comes to each and every individual certain rights are very much basic. அதான் இங்கே நம்ம fundamental rights as enshrined in part 3 of our constitution. இது வந்து ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் நமக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. why this articles that is given under a title of fundamental rights, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எதுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா these rights are considered more basic for any individual to develop into a holistic personality as a whole. அதாவது ஒரு நபரானவர் இந்த உரிமைகளை அனைத்தையும் வழங்கினால் ஒழிய ஒரு முழு மனிதராக உருவாக இயலாது அப்படிங்கிறதுனால, அதாவது இது வந்து ஒரு மனுஷன் முழுமை அடைவதற்கான அடிப்படை கூறுகளை கொண்டது அப்படிங்கிறனால தான் அது அடிப்படை உரிமைகள். அது பேச்சுரிமையாகட்டும், எழுத்துரிமையாகட்டும், பல இடங்களுக்கு அவர் போகிறதாகட்டும், அவங்க படிப்பு உரிமையாகட்டும், அவங்க மதங்களை பின்பற்றுற உரிமையாகட்டும், இது அனைத்தையும் பாதுகாக்கிறதுக்கான உரிமையாகட்டும், இது எல்லாமே ஒருத்தருக்கு கிடைத்தால் ஒழிய அவங்க முழுமை பெற இயலாது அப்படிங்கிறதுக்காக these rights are very much fundamental for all the human beings. அதனால தான் வந்து these rights are being inspired from Bill of Rights of USA. இது முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ண போதே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லே நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லே. ஸோ திஸ் ஹாஸ் பீன் கெப்ட் அண்டர் part 3 of our constitution with given a adequate constitutional safeguard. அதனால தான் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 32ல they have given with what is called as constitutional remedies அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுது, அரசியலமைப்பு சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுது, சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படாத பட்சத்தில், அதாவது அந்த பாதுகாப்பு உடையும் பட்சத்தில், அதாவது if anybody is breaching that அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரெமிடிஸ் அப்படிங்கிறதையும் அந்த ஆர்டிகல் 32ல கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ திஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தே ஆர் ஜஸ்டிசபிள், மீனிங் சிட்டிசன் கேன் அப்ரோச் த கோர்ட் ஃபார் தேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் த சிட்டிசன் கேன் அப்ரோச் த கோர்ட் அப்படின்னா தீஸ் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசபிள் இன் கேரக்டர், அதாவது இந்த உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அனைத்து இந்திய குடிமக்களும் யாராக இருந்தாலும் கோர்ட்டை நேரடியாக, தட் இஸ் வெதர் இட் இஸ் அ ஹை கோர்ட் ஆர் அ சுப்ரீம் கோர்ட், நேராக போய் அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தீஸ் ரைட்ஸ் எய்ம் டு கேரண்டி சிவில் லிபர்ட்டிஸ் ஸோ தட் ஆல் தி இண்டிவிஜுவல்ஸ் கேன் லீட் லைஃப்ஸ் ஆஃப் அ டிக்னிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. அந்த டிக்னிட்டியோடு வாழ்வதற்கும் சமமாக வாழ்வதற்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தான் இந்த அடிப்படை உரிமைகளின் நோக்கம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 12, 13 இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாட் கான்ஸ்டிடியூட் எ ஸ்டேட் அப்படிங்கிறத பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வாட் கான்ஸ்டிடியூட் எ ஸ்டேட் அப்படின்னா பிகாஸ் இந்த அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் வாட் எவர் த ஆர்டிகல் தட் இஸ் பீங் கிவன் ஃப்ரம் 12 to 35 எல்லாமே மோஸ்ட்லி கவர்னன்ஸ் ப்ரொடெக்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் யூபிஎஸ்சி இண்டிவிஜுவல் ஃப்ரம் சிலபஸ் பேஸ்டா நாம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு டிகிரி படிக்கும் போதே தனி மனிதர்களிடமிருந்தும் சில விஷயங்கள்ல நம்மளோட உரிமைகள் பறிக்காம இருப்பதற்கும் பாதுகாப்பு அளித்தாலும் ஐஏஎஸ்கான ஷரத்துக்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா அனைத்து பயிற்சிகளும் 3 வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம தான் இது இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிட்ரரினஸ் ஆஃப் த ஸ்டேட். அப்போ இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட் கான்ஸ்டிடியூட் எனி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி உங்களுக்கு டிகிரி படிக்கும் போதே இருக்கலாம், அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கலாம், இது எல்லாமே ஸ்டேட் அப்படிங்கிற அந்த அம்பரலா கீழே வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் 12 கொடுத்துருப்பாங்க. அண்ட் சப்சிக்வெண்ட் ஆர்டிகல் 30 வந்து பார்த்தீங்கன்னா
லா இன்கன்சிஸ்டன்ட் வித் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது லா இன்கன்சிஸ்டன்ட்னா எந்தெந்த சட்டங்கள் இந்த அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருக்கிறதோ, தட் இஸ் வாட் தே யூஸ் அ டாக்ட்ரின் கால்ட் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் சீவரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டாக்ட்ரின் பார்த்தீங்க அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ட்ரின் ஆஃப் சீவரபிலிட்டி ஆர் எக்லிப்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சட்டத்தினுடைய ஒரு பகுதியானது அடிப்படை உரிமையை பறிக்கும் பட்சத்தில் அந்த பகுதி செல்லாததாகிவிடும். அதனால தான் எக்லிப்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா given with two types of laws. ரெண்டு சொல்லுவாங்க பொதுவாக. ஒன்று வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லி. when it comes to ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ், இந்த கான்ஸ்டிடியூஷனல் லாஸ்க்கு அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வருவதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை நாம் பொதுவாக ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் அப்படின்னு. இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் படிக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, that was a kind of state what we call police state அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது police state அப்படின்னா, it is not a democratic state. மட்டும் இல்லாம BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கற மேஜர் சப்ஜெக்ட் UPSC யோட ஆப்ஷனாவும் நீங்க படி. அப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் மீது செலுத்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலனுக்கான சட்டங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கான சட்டங்களாக இருந்திருக்கும். ஸோ அதனால சர்டன்லி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல யூபிஎஸ்சியை கிராக் பண்றதுக்கான லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவா அடிப்படை உரிமைகளை ஆப்ஷனும் இருக்கு. பொதுவா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட மாதிரி இந்த BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிகிரி படிக்கும் போதே ஐஏஎஸ்கான அனைத்து பயிற்சிகளும் 3 வருஷத்துல உங்களுக்கு கொடுக்கறதோட மட்டும் இல்லாம பெரும்பான்மையான சட்டங்களை நாம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஐபிசி, சிஆர்பிசி எல்லாத்தையுமே வந்து பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்எஸ் இதில் மாதிரி பல்வேறு புது விதமான கோடிஃபிகேஷன் ஆஃப் லாஸ் எல்லாமே கொண்டு வந்து நம்ம மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எல்லா சட்டத்தையும் அப்படியே கைவிட்டுட்டு புது சட்டத்தை உருவாக்க இயலாது என்பதற்காக பிரிட்டிஷ் கொண்டு வந்த அந்த சட்டங்களை நம்ம அப்படியே கேரி பண்ணும்பொழுது திஸ் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் கேம் டு அவர் ரெஸ்கியூ. பிகாஸ் வாட் எவர் த பார்ட் ஆஃப் லா that is breaching the fundamental rights are being eclipsed by the fundamental rights அப்படிங்கனால தான் that called as doctrine of eclipse அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் when it comes to post constitutional laws, இந்த post constitutional laws பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, இனிஷியலாக சுப்ரீம் கோர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா these laws are void ab initio அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. void ab initioனா since there is a fundamental rights, இப்படிப்பட்ட சட்டங்கள் ஆரம்ப நிலையிலேயே செல்ல தகாத சட்டங்கள் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. பட் லேட்டர் டியூ டு இன்டர்பிரிட்டேஷன், ஏன்னா தேர் இஸ் எ பாசிபிலிட்டி தட் வி மே அப்ளை certain laws ஃபார் ஏலியன்ஸ், வி மே அப்ளை certain laws ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ இஸ் நாட் என்ஜாயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதனால் வாய்ட் அப் இனிஷியோவில் திரும்ப எக்லிப்ஸ் வில் அப்ளை ஃபார் போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லாஸ் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 12 and 13 பற்றின ஒரு ப்ரீஃப் ஐடியா ஃபார் யூ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதர் தேன் திஸ் டெஃபினேஷன் வாட் இஸ் ஸ்டேட், வாட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், இதை தாண்டி திஸ் இஸ் பீயிங் கிளாசிஃபைட் இன்டு 6 டிஃப்ரெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த 6 விதமான ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 6 இல்லை, when the constitution came into being we had 7 different rights actually. இதில் 7வதாக இருந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த உரிமையை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978 பார்த்தீங்க அப்படின்னா we would have shifted it from this part, இந்த பார்ட்லேருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா we made it as a legal right under article 300A under part 12 of the constitution. அப்படி நம்ம வந்து மாற்றி அமைச்சிருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா the first and foremost thing is what we call it as right to equality under article 14 to 18. இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நம்ம குடிமக்களாகிய அனைவரும் எல்லாருமே ஒரே மாதிரியானவர்கள் தான். இதில் வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு பீப்புள்னு யாரும் கிடையாது, அண்டர் ப்ரிவிலேஜ்னு யாரும் கிடையாது, எல்லாருக்குமே சட்டம் என்பது ஒரே மாதிரி தான் பார்க்கும் அப்படிங்கிறது தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தென் கம்ஸ் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சுரிமை ஆகட்டும், உங்களுடைய சிந்திக்கும் திறனாகட்டும், உங்களுடைய எழுத்துரிமை ஆகட்டும், நீங்கள் வந்து ஒரு இடங்களுக்கு ஒரு இடம் போகிறதாகட்டும், உங்களுடைய ஒரு அமைப்புகளை ஏற்படுவதற்கான சுதந்திரமாகட்டும், உங்களோட லைஃப் அண்ட் லிபர்ட்டியை ப்ரொடெக்ட் ஆகட்டும், உங்களை அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன்லேருந்து காப்பாற்றுறதாகட்டும், இந்த மாதிரியான உங்களுடைய
தனி மனித சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கம்ஸ் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தடிமை முறை இருந்திருக்கும், சிறார் தொழிலாளர்கள், பெண்களை அடிமைப்படுத்துவது, இது போன்ற சக ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது சக மனிதர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வதைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். அதிலிருந்து அவர்களை மீட்பதற்காகத்தான் பார்த்திங்க அப்படின்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 and 24ல் நமக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரியாம்பிள்லே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சால்ம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு எ சோவரன் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொல்லியிருப்போம். அந்த செக்குலர் அப்படிங்கிற வார்த்தை இனிஷியலாக கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போதே கொடுத்துருப்பாங்க. இந்த செக்குலர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும். இந்த செக்குலர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இஸ் நாட் இர்ரிலீஜியஸ், வி ஆர் நான் ரிலீஜியஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதாவது எந்த மதத்தையும் சார்ந்த நாடு நம்ம இல்லை, நாம் வந்து மத சார்பற்ற கொள்கையை கடைபிடிக்கிறோம். ஸோ இட் டசன்ட் மீன் தட் வி ஆர் ஏத்திஸ்ட், கடவுள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற நாடு கிடையாது. அனைத்து மதத்தினரையும் சமமாக பாவிக்கும் நாடு என்பதை கருத்தில் கொண்டு பார்த்திங்க அப்படின்னா மதத்திற்கான உரிமைகளாக 25லேருந்து 28 வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். தென் கம்ஸ் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 29 to 30. இந்த கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து சிறுபான்மையினராக இருந்தாலும், அது இனக்குழுவாக இருந்தாலும் சரி, மொழி சார்ந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த சிறுபான்மை அனைவருக்குமே அவர்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் இனத்தையும் பாதுகாக்க வேண்டிய அந்த காரணங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 29 and 30 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. தென் கம்ஸ் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனைத்து உரிமைகளும் அர்த்தமற்றதாகிவிடும் இந்த உரிமை வழங்கப்படவில்லை என்றால். அதாவது உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரைட்ஸ் மறுக்கப்பட்டால் என்ன பண்ணுறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் அந்த உரிமைகள் கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். தட் இஸ் வை திஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அண்டர் ஆர்டிகல் 32 இஸ் பீயிங் ப்ரொவைடட் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன். இந்த 6 உரிமைகள் தான் நம்மளோட அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் our constitution provides each and every citizen of this country a great ambit of fundamental rights which is being protected so that எல்லாருமே சுதந்திரமாக இந்த நாட்டில் until or otherwise you are living within the ambit of life law, அந்த சட்டத்திற்கு புறம்பாக எந்த செயலும் செய்யாமல் நீங்கள் வாழும் வரை உங்களோட சுதந்திரத்திலேயோ உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையோ எந்தவித குந்தகமும் இல்லாத அளவிற்கு நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த அடிப்படை உரிமைகள் வழங்கியிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள்ன்றது ஒரு மனிதர்கள் ஒரு முழுமை பெறுவதற்கு தேவையான உரிமைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது தான் அடிப்படை உரிமைகள்னு பார்க்குறோம். இல்லை ஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட கான்ஸ்டியூஷன் எப்படி டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறத ஆர்டிகல் 12லையும், லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் தட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 13லையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த மாதிரியாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 6 விதமான ஃப்ரீடமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 6 விதமான ஃப்ரீடம் பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியாக நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து we are going to discuss each and every article. ஒவ்வொரு ஆர்டிக்கிளோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த அடிப்படை உரிமைகளை நம்ம பார்க்க போகிறோம். Coming to Article 14 of the Constitution. இந்த ஆர்டிக்கிள் 14 பொறுத்த வரையில் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் இந்த ஆர்டிக்கிளை ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் தேர் இஸ் நோ ஸ்பெஷல் கன்செஷன் இஸ் கிவன் அமாங் த சிட்டிசன்ஸ். குடிமக்களுக்கு மத்தியில் பணக்காரருக்கு ஒரு விதமாகவோ ஏழைகளுக்கு ஒரு விதமாகவோ இந்த சட்டங்கள் இல்லை.
அனைவருக்குமே சமமாகத்தான் இந்த சட்டங்கள், தட் இஸ் வாட் நார்மலி வி கால் இட் அஸ் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது அடிப்படையாக ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ த ஸ்டேட் ஷால் நாட் டினை டு எனி பர்சன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்த நாட்டுக்குள்ளே இதை மாற்றி எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 2 பார்ட்டாக இதை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அப்போ என்ன அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது என்னென்னா எந்தவித இன, மொழி, மத எந்த பாகுபாடும் காட்டி இவன் உயர்ந்த குடிமகன் இவன் தாழ்ந்த குடிமகன் சொல்லி யாரையுமே பார்க்கக்கூடாது என்பதற்காக வழங்கப்பட்டது தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. when it comes to equal protection of law, சட்டத்தால் அனைவரும் சமமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னும் போது இங்கே தான் there comes a clause called as like should be treated alike அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது like should be treated alike அப்படின்னா என்னென்னா ஒரே சூழலில் இருக்கும் இருவரும் ஒரே விதமாக பாவிக்கப்பட வேண்டும். ஒரே சூழலில், தட் இஸ் வாட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இது வந்து யூஎஸ் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன். இப்போ இந்த கொலை பண்ணவரில் ஒருத்தர் வந்து பரம ஏழை, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி மில்லியனர், ஒரு பெரிய கோடீஸ்வரர். இப்போ இந்த 2 பேருமே சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட போது ஏழைக்கு ஒரு மாதிரியும் பணக்காரருக்கு ஒரு மாதிரியும் சட்டம் அப்ளிகபிள் ஆகாது. 2 பேருமே கொலை குற்றவாளிகள் தான். ஒரே மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒரே மாதிரியான குற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் 2 பேருக்குமே ஒரே விதமாகத்தான் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இங்கே தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சப்போசட்லி ஏதோ ஒரு காரணங்களுக்காக, அதாவது சூழ்நிலையின் காரணமாக இது வந்து இன்டென்ஷனலாக பண்ணல, திடீர்னு நடந்துருச்சு, இல்லை ப்ரொடெக்ஷனுக்காக நடந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்குது அந்த சட்டத்தில் அப்படின்னா 2 பேருமே அதே மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாங்களாம் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும். இங்கே சட்டம் பணக்காரருக்கு ஒரு மாதிரியோ ஏழைக்கு ஒரு மாதிரியோ பாயாது என்பதைத்தான் இந்த ஷரத்து சொல்லுது. ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்கா இல்லையாங்கிற அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. பட் எஸ், ஆப்வியஸ்லி திஸ் இஸ் வாட் இஸ் பீங் கிவன். ஸோ இங்கே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் பிரிட்டிஷ் இம்ப்ளைஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். அஸ் ஐ டோல்ட் யூ, இங்கே எந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜும் யாருக்கும் கிடையாது. பட் எஸ், ஆப்வியஸ்லி when it comes to fundamental rights, in case of India, these rights are not absolute right. They are restricted rights and there are certain exemptions that can be provided with respect to fundamental rights also. The exceptions அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, those constitutional dignitaries like வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அல்லது கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கலாம், in their capacity if they do anything they cannot be questioned in any court of law. சாதாரணமாக ஒரு சிவில் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறது அவங்க மேலே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க நார்மலாக. when it comes to criminal proceedings also there are certain norms that is being given. இப்போ இதன் அடிப்படையில் அவர்களுக்கு சில, அதே மாதிரி ஃபாரின் அம்பாசிடர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா there is no special privilege under ordinary circumstances. இது வந்து யூகேல. Then from American jurisprudence நான் சொன்ன மாதிரி equal treatment of person in a similar circumstances, அதான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. தட் இஸ் வாட் ஐ யூஸ்ட் அ டேர்ம் கால்ட் அஸ் லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக். ஒரே மாதிரியான சூழலில் இருப்பவர்கள் ஒரே மாதிரியாகத்தான் பாவிக்கப்பட வேண்டும் என்பது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா when it comes to interpretation of this law applies to citizens and foreigners except enemy aliens. இந்த ஆர்டிக்கல் ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஸ், ஏலியன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரெண்ட்லி ஏலியன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எனிமி ஏலியன். தட் இஸ் ஃபாரினர். நமக்கு த கண்ட்ரி விச் இஸ் இன் வார் வித் அஸ் அவங்கெல்லாம் எனிமி ஏலியன். த கண்ட்ரி விச் இஸ் ஆல்வேஸ் ஹொஸ்டைல் டு இந்தியா தே ஆர் எனிமி ஏலியன் கண்ட்ரி சிட்டிசன்ஸ். தோஸ் ஹூ ஆர் ஃப்ரெண்ட்லி டு இந்தியா தே ஆர் கால்ட் அஸ் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ பெர்மிட்ஸ் ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் நாட் கிளாஸ் லீகலைசேஷன். ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சரி உதாரணத்துக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எடுத்திங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸ்லாப் வச்சுருப்பாங்க 0 to 5 lakh வரைக்கும். இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லாப் வந்து 12 lakhs வரைக்கும்
மேடம் நிர்மலா சீதாராமன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த பட்ஜெட்டில். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஸ்லாபுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே தே ஆர் கன்சிடர்ட் அஸ் லைக், அவங்க தே ஆர் ட்ரீட்டட் அலைக். ஸோ அந்த மாதிரியான ரீசனபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அண்ட் ரேஷனல் நெக்ஸஸ் வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த லா. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த லா என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் சில இடங்களில் நம்ம வி ஆர் ப்ரொவைடிங் விமனுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ், ஸ்பெஷல் ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஈக்குவாலிட்டி போயிடுச்சு அப்படின்லாம் யாருமே கேட்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கான ஈக்குவாலிட்டி ரிலேட்டடான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இபி ராயப்பா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், தட் இஸ் தமிழ்நாடு இன் 1974 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி இஸ் ஆன்டிதெட்டிக்கல் டு ஆர்பிட்ரரினஸ் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஆப்வியஸ்லி ஆர்பிட்ரரினஸ்க்கு எதிரானது தான் இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கே தெரியும். தென் மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் நம்ம ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டியில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டட் த ஸ்கோப் ஆஃப் லிங்கிங் இட் வித் ஆர்டிகல் 19 அண்ட் 21. ஆர்டிகல் 19 நமக்கு தெரியும், ஃப்ரீ டு மூவ் த்ரூட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, டு மூவ் எனிவேர் இந்த கண்ட்ரி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ இதில் வந்து வி வில் பி எக்ஸ்ப்ளோரிங் டூ திங்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லானா என்ன, வாட் இஸ் கால்ட் அஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இது ரெண்டை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தென் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2018 வந்து நவ்தேஜ் சிங் ஜோஹர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா த செக்ஷன் 377 ஆஃப் ஐபிசி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த LGBTQ அவங்களுடைய இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரிமினலைஸ்டு த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டீக்ரிமினலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தே கிளியர்லி சேட் தட் இவங்களுக்கான அந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அவங்களுக்கும் அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தே வர் ஏபிள் டு டீக்ரிமினலைஸ் த செக்ஷன் 377 அண்ட் ரீசென்ட்லி ஸ்ட்ரைக்கிங் டவுன் த கேஸ்ட் பேஸ்ட் ரூல்ஸ் இன் பிரசன்ஸ் இன் ஹைதராபாத் லேண்ட் அலாட்மெண்ட் கேஸில். ஸோ 2024 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் சமம் அப்படிங்கிறத உறுதி செய்த இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஆர்டிக்கிள் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடிமக்கள், தட் இஸ் பிரஜைகளில் யாருமே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம சட்டம், நம்ம அடிப்படை உரிமை அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்காது. ஒரே மாதிரியான சூழலில் இருப்பவர்கள் அனைவரும் சமமாகத்தான் பாவிக்கப்பட வேண்டும். எவ்ரிவன் ஷுட் கெட் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், Article 15 prohibition of discrimination. The state shall not, இதில் தான் நீங்கள் ரொம்ப 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 குறிப்பாக பார்க்கணும். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க வேர்டு என்ன, the state shall not, அரசு ஒருவரை என்ன பண்ணி பார்க்கக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கக்கூடாது, ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் caste, creed, sex or religion அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ state shall not discriminate against any citizen on the grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. அப்போது இந்த பகுதியில் நீ பிறந்திருக்க, உனக்கு இந்த உரிமை கிடையாது, அந்த பகுதியில் பிறந்திருக்க, இல்லை மேலுக்கு தான் உரிமை ஃபீமேலுக்கு கிடையாது, இல்லை ஹிந்துஸ்க்கு தான் உரிமை முஸ்லீம்ஸ்க்கு கிடையாது, இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத ஸ்டேட் எந்த ஒரு காரணம் கொண்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஒரு கோர் முக்கியமான சாராம்சம். பட் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வி கோ இன் டீட்டெயில் வித் த சப்கிளாஸ். ஆக்சுவலாக இந்த சப்கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15(2) அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 15(2) எதை கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் த்ரோயிங் ஓப்பன் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த த்ரோயிங் ஓப்பன் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொது இடங்களில் யார் வேணாலும் எந்தவித தடையும் இன்றி பொது இடங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது ஒரு பொது கிணறாக இருக்கட்டும், ஒரு பொது தேட்டராக இருக்கட்டும், ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கட்டும், ஒரு கிரவுண்டாக இருக்கட்டும், சரியா, இந்த மாதிரியான காமன் பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்ஷிப்பிங் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான காமன் பிளேசஸில் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும், தட் கேன் பி அ caste based discrimination or that can be a sex based discrimination, இந்த மாதிரி எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் யாரின் மீதும் யாரும் பயன்படுத்தக்கூடாது. பர்டிகுலர்லி ஸ்டேட் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட்னாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்
certain discrimination is being, that is certain rights is being protected even from individuals அப்படின்னு சொல்லி அதில் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 15 of 2 comes into picture. தட் இஸ் நீங்கள் வந்து ஒரு ஊர் கிணறுல போய் நீங்கள் தண்ணி எடுக்க போகிறீங்க, ஒரு பொது கிணறுல தண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் கேஸ்ட்டை ஒரு காரணமாக காட்டி தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி யாராவது ஒரு தனி மனிதரோ யாராவது உங்களை தடுத்தாங்க அப்படின்னா திஸ் இஸ் எ வெரி மச் வேலிட் கேஸ் டு சீக் த ரெமெடி ஃப்ரம் ஈவன் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட் ஃபார் த ஆக்ஷன் ஆஃப் எனி இண்டிவிஜுவல். இட்ஸ் நாட் ஓன்லி த ஸ்டேட், ஒரு தனி மனிதரிடம் இருந்தும் கூட உங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ கேஸ்டோ க்ரீடோ செக்ஸோ ரிலீஜனோ காரணமாக ஒதுக்கி வைப்பதா அல்லது டிஸ்கிரிமினேட் பண்ணுறதா வேற்றுமைப்படுத்தி பார்ப்பதா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கிறது தான் இந்த ஷரத்தினுடைய முக்கியமான வேலை. இட் அப்ளைஸ் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த ஆர்டிகல் 15 பொறுத்த வரைக்கும் ஃபாரினர் தட் இஸ் ஃப்ரெண்ட்லி ஏலியனாக இருந்தாலும் நாம் அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்மளுடைய குடிமக்களுக்கு மட்டுமேவான உரிமை. தென் கவர்ஸ் போத் ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ் அண்ட் ஸ்டேட் ஆக்ஷன். நான் சொன்ன மாதிரி ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ்னு வரும்பொழுது இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எனி அதர் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து. பட் when it comes to public place அப்படின்னு நான் திரும்ப சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இஃப் இட் இஸ் எ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இஃப் இட் இஸ் எ ப்ரைவேட் ஏரியா, they have all right to restrict the entry. அப்போ இந்த ப்ரைவேட் ஏரியானா என்ன, ஒரு தனி மனுஷன் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி அவன் குளிச்சுட்டு இருக்கான், யார் வேணாலும் போகலான்னா கண்டிப்பாக அது கிடையாது. பட் இஃப் இட் இஸ் எ காமன் பிளேஸ், இஃப் இட் இஸ் எ காமன் ஸ்விம்மிங் பூல் இந்த ஒரு பப்ளிக் பார்க்கில் இருக்குது இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் டினை பண்ணாங்கன்னா சர்டன்லி யூ கேன் சீக் அ ரெமிடி. ஸோ எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நான் சொன்ன மாதிரி அவர் ரைட்ஸ் ஆர் நாட் ஹோலிஸ்டிக் ஆர் அப்சல்யூட் அப்படின்னும் பொழுது தெர் ஆர் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் விமன் சில்ட்ரன் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியாது, அது வந்து எனக்கானது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் வில் பி சர்டன் சீட்ஸ் தட் வில் பி ரிசர்வ் ஃபார் விமன், இது வந்து பெண்களுக்கான இருக்கை அப்படின்னு இருக்கும். மெட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி செப்பரேட்லி கெப்ட் ஃபார் விமன், இது பெண்களுக்கான இந்த போகி, இதில் வந்து ஆண்கள் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லது சில பொது இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில்ட்ரனுக்கு அப்படின்னு சொல்லி சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது ஃபார் அ சோஷியல் காஸ் இஃப் தே ஆர் பீயிங் கிவன் வித் சர்டன் ப்ரிவிலேஜ், இங்கே போய் அதர் கவுண்டர் பார்ட் போயிட்டு ஐ ஹாவ் பீன் டிஸ்கிரிமினேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. அதற்கான எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஷர்ஸ் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதாவது சில சமூக காரணங்களுக்காக, அதாவது பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டியூ டு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் தெர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டில் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப கிளியர் கட்டாக சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்களே கண்டி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் ஆர்டிகல் 16 அந்த விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் அப்படிங்கிறத 103 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமூக காரணங்களுக்காக ஏதாவது ஒரு பின்னடைந்த சமுதாயத்தை மேலே கொண்டு வரதுக்காக சப்போஸ் சம் ஸ்பெஷல் மெஷர்ஸ் இஸ் பீயிங் கிரியேட்டட் அப்படின்னா அங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி மற்ற சமூகத்தினர் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 15 of 6 ஆடர் 103 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸோ ப்ரொவைட்ஸ் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன சேஞ்ச். அதாவது பொருளாதார ரீதியாக கூட சமூகத்தில் முன்னடைந்த சமூகம் எனப்படுகின்ற அந்த சமூகத்தில் ஒரு சாரார் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தால் அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக சில சரத்துக்கள் கொண்டு வந்தால் அதுவும் டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 103 சொல்லுது. இதை நான் சொன்ன மாதிரி டீட்டெயிலாக 116 பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ரைட் அகெயின்ஸ்ட் தட் இஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சம்பாக்கம் துரைராஜன் ஸ்டக் டவுன் த caste based reservation that led to first constitutional amendment. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வந்து பல்வேறு துறையில் எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதாக நிறைய லேண்ட் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே எதிர்த்து ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வெர்சஸ் சம்பாகம் துரைராஜன் கேஸ் போட்ட பொழுது
சுப்ரீம் கோர்ட் ஸ்டக் டவுன். ஆக்சுவலாக என்ன ஸ்டக் டவுன் பண்ணியிருப்பாங்கன்னா, அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நல்லிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, வி ஹவ் கம் அப் வித் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்டங்களில் நம்மளுடைய சட்டங்களை கொண்டு வந்த அரசு ஜட்ஜ்மெண்ட்டால் டிஃபீட் ஆச்சு அப்படின்னா திரும்ப அமெண்ட்மெண்ட்டால் அதை லைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 16 நிறைய விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகும். ரைட்டா? இது எல்லாமே என்ன அப்படின்னா, டியூ டு சர்டன் கேசஸ் இஃப் த ஜுடிஷியரி இஸ் நலிஃபையிங் சர்டன் ப்ரொவிஷன்ஸ் த்ரூ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் பீயிங் கிவன் அ லைஃப். ஸோ அதுதான் இந்த சம்பாக்கம் துரைராஜன் கேஸும் கூட. அடுத்து அசோக்குமார் தாக்கூர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் அப்ஹெல்ட் ஓபிசி ரிசர்வேஷன் அண்டர் 15(5). இது 2008 வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷனில் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. தென் ப்ரெசன்ட் மேனுவல் ஜட்மெண்ட் 2024 வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் ஆன் யூபி ஆர்டினன்ஸை வந்து அவங்க இந்த மாதிரியான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கேஸ்ட் பேஸ்டாக ப்ரெசன்ஸில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் இஸ் வெரி மச் ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 15 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். தென் கம்ஸ் ஆர்டிகல் 16. இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். பிகாஸ் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது அரசு உயர்வு தாழ்வையோ இல்லை டிஸ்கிரிமினேட் பண்ணியோ பார்க்கக்கூடாதுங்கிற இடத்துல தான் முடியுது. ஆனால் இங்கே என்னென்னா, ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ அரசு வேலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கனவு. இந்த அரசு வேலையில் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டோ அல்லது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ரீசனால் ஒரு நபருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காமலோ அல்லது கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகக்கூடாது என்பதற்காக, தட் இஸ் வேர் வி கால் தீஸ் ரிசர்வேஷன் ஆஸ் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஏன் இந்த ரிசர்வேஷனை நம்ம பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரலாற்று ரீதியாக ஹிஸ்டாரிக்கலாக பின்னுக்கு தள்ளப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதியை கொடுப்பதற்காக we are discriminating them in a positive zone. அவங்கள மேலே கொண்டு வரதுக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் காட்டும்போது காட்டியிருப்பாங்க. அதாவது ஈக்விட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி பார்வைக்கு ஏற்படுத்துவதற்கு அவங்கள உயர்த்தி பிடிப்பது தான் அந்த ஈக்விட்டி. ஈக்குவாலிட்டியில் நீங்கள் ஒன்றா எல்லாரையும் வைக்கிறோன்னு வச்சிங்கன்னா ஒருத்தர் ஆல்ரெடி மட்டமான இடத்துல இருந்தவருக்கு கீழே தான் இருப்பார், அவர் மேலே தெரியவே தெரியாது. ஸோ ஈக்விட்டி இஸ் வாட் இஸ் பீயிங் ப்ரொவைடட் த்ரூ வாட் இஸ் கால்ட் அ சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் வாட் வி கால் இட் அஸ் ரிசர்வேஷன் டு த அதர்வைஸ் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் த சொசைட்டி or the so-called scheduled caste and scheduled tribes of the society, and of late it is being extended to what is called as economically backward classes of the so-called upper caste of the society. So இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 16 there shall be equality of opportunity for all citizens in the matters of employment or appointment to any of the office under the state. அரசினுடைய எல்லா வித பணிகளிலும் பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்குமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அனைவருக்குமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, we are conducting a competitive exams under UPSC ஆகட்டும், TNPSC ஆகட்டும், அந்த மாதிரியான போட்டி தேர்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் கம் டு ப்ளே. இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் மட்டும் இல்லை எனில் those privileged sections of the society might have grabbed all the opportunities based on the privileges they enjoyed from time immemorial. காலம் காலமாக அவர்களுக்கு மட்டுமே கிடைத்திட்டு இருந்த அந்த என்லைட்டன்மெண்ட், அந்த கல்வி, அந்த பொருளாதார சூழல், அந்த சமூக சூழலின் காரணமாக அவர்களுக்கு மட்டுமே போயிருக்க வேண்டியது தான் we have been redistribution, what we call it as distributive justice அப்படின்னு சொல்கிறோம். இந்த distributive justice ensure பண்ணுறதுக்காகத்தான் reservation is being given. But yes, obviously in the covers initial appointments and promotions, allow for reservation under 16(4) of backward class not adequately represented in public service. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா it embroiled into various controversies. ஏன் embroiled into various controversiesனா, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட இருந்து பறிக்கும் பொழுது கண்டிப்பாக there will be a knee jerk reaction. ஸோ
So that is how it happened when the Mandal Commission is being implemented during the regime of VP Singh, that is being opposed by a famous case called Indira Savani case. ஸோ இந்த இந்திரா சாவணி கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ரிசர்வேஷன் ஆஸ் எ பாலிசி இட் செல்ஃப் இஸ் எ ஃப்ளா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் வாட் இஸ் கால்ட் அஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணப்பட்டிருக்கும். பட் சுப்ரீம் கோர்ட் கான் இன் அண்ட் டு த டெப்த் ஆஃப் த கேஸ். அவங்க ரொம்ப கிளியர் கட்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் இஸ் வெரி வெல் என்ஷைன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் வந்து எக்ஸம்ஷனல் கிளாஸஸ் தேர் ஆஃப்டர் கேஸ் ஆஃப்டர் த கேஸ் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எக்ஸம்ஷனல் கிளாஸ் மூலமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிஷியலாக தே கம் அப் வித் எ கான்செப்ட் கால்ட் அஸ் க்ரீமி லேயர் க்ரைட்டீரியா. த அதர்வைஸ் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மீன்ஸ் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர்லி சோஷியலி ஆர் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் சொசைட்டின்னு சொல்லப்படுற அந்த பேக்வர்ட் கிளாஸஸில் யாரெல்லாம் க்ரீம் ஆஃப் த க்ரீமாக இருக்காங்களோ, தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் குட் கைண்ட் ஆஃப் லைவ்லிஹுட், அவங்க பொருளாதார ரீதியாக, தட் இஸ் தேர் வை த மீன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த பெஞ்ச் மார்க் வந்து ஐ ஹோப் இட் இஸ் 8 lakhs நவ். ஒரு ஆனுவல் இன்கம் 8 lakhs வாங்குறவங்களா இருந்தாலோ, அல்லது 40 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக அந்த பேக்வர்ட் கிளாஸில் இருக்கிற குழந்தைங்களோட அப்பா அம்மா 40 வயதுக்கு முன்னாடி குரூப் ஏ ஆஃபீஸர்ஸாக இருந்தாலோ, அல்லது ஸ்டாண்டர்ட் ஹெக்டேர்ஸ் அக்ரிகல்ச்சர் சீலிங் லிமிட்டில் ஸ்டாண்டர்ட் ஹெக்டேர்ஸ்னு அந்த ஸ்டேட்டில் வழங்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஹெக்டேர்ஸ்க்கு மேலே லேண்ட் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்க ஃபேமிலியாக இருந்தாலோ, இந்த மாதிரியான ஒரு க்ரைட்டீரியா தான் மீன்ஸ் டெஸ்ட்னு சொல்கிறோம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீமி அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே தே கன்சிடர்ட் அஸ் நான் க்ரீமி லேயர். அப்போ ஓபிசி நான் க்ரீமி லேயரில் இருக்கவங்க இந்த ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸம்ஷன் இஸ் பீங் ப்ரொவைடட். பட் அந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க ரொம்ப பர்டிகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனிஷியல் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் ரிசர்வேஷன் கொடுங்க, பட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் த ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு சப்சிக்வெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முறை நீங்கள் ஆல்ரெடி இந்த ஒரு கேட்டகரி கீழே ரிசர்வேஷன் வச்சு வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா, பேக்லாக்டு வேக்கன்சிஸ் நீட்ஸ் டு பி மெர்ஜ்டு வித் த ஜென்ரல் வேக்கன்சின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் வி நல்லிஃபைட் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் எப்படி நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சப்போஸ் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் அரைஸ் ஆகும்பொழுது நீங்கள் கொடுக்கறத தாண்டி ப்ரமோஷன்ஸ்லேயும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கிளாஸை இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் சப்போஸ்ட்லி பேக்லாக்டு வேக்கன்சிஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா, that needs to be carry forward for subsequent years in a separate category. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் ரிசர்வேஷனில் ஃபில் பண்ண வேண்டிய வேக்கன்சி ஃபில் ஆகலை அப்படின்னா, சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கு அந்த ஷெட்யூல் காஸ்ட் வேக்கன்சியாக தான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணவே கண்டி அதை ஜென்ரல் பூலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ these are all the things that is being given. And 16 of 6 recently, as I told you, using 103rd Constitutional Amendment Act, economically weaker sections of the society. So இதுதான் I call it as equity. இதையா நான் ஈக்விட்டின்னு சொல்கிறேன்னா, எஸ் ஆப்வியஸ்லி இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற பேரில் ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, அவங்க ஆல்ரெடி ஃபார்வர்ஸ் கேஸ்ட் தானேன்னா, கண்டிப்பாக அது கிடையாது. அங்கேயும் அண்டர் ப்ரிவிலேஜ்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் சஃபரிங் டு ரீச் த காமன் பிளாட்ஃபார்மை ரீச் பண்ணுறதுக்கு சஃபர் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புளையும் வி நீட் டு ப்ரொவைட் ஈக்விட்டி அப்படின்னும் போது, ஆப்வியஸ்லி த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்ததில் ஆப்வியஸ்லி தெர் இஸ் நோ கொஸ்டின். ஆக்சுவலாக வென் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், இது என்னோட ஓன் ஒப்பீனியன் கூட ஐ கேன் சே, வென் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற சாராம்சம் அங்கேயே அடிபட்டு போயிடும். பட் எஸ், தெர் இஸ் எ கொஸ்டின் ரிலேட்டட் டு 10% தட் இஸ் பீங் கிவன். அது இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் அது சப்ஜுடைஸாக இருக்கலாம், இல்லை இன்னுமே அதுக்கான தரவுகள் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ லெட் அஸ் லிமிட் அவர் டிஸ்கஷன் வித் த எஜுகேட்டிவ் பர்பஸோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் 10% ரிசர்வேஷன் இஸ் பீயிங் கிவன் டு த சோ கால்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ இந்த கேஸில் நான் சொன்ன மாதிரி லேண்ட்மார்க்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, Indira Savani versus Union of India case upheld 27% OBC reservation and no reservation in promotions அப்படின்னு கொடுக்கப்பட்டது தான் நான் சொன்ன மாதிரி லெட்டர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும் தட் இஸ் பீங் upheld.
Then Nagaraj versus Union of India கேஸில் வந்து conditionals laid down for promotion in reservation. Then Jarnail Singh versus Lakshmani Narayan Gupta கேஸில் வந்து reverse DM Nagaraj need to quantifiable data on backwardness அப்படிங்கிறத ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. Then recent judgment பார்த்தீங்கன்னா reservation on subcategorization argument 2024 eligibility criteria change ruled unconstitutional. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா subcategorization ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷனுக்குள்ள ரிசர்வேஷன் உள்ஒதுக்கீடுன்றது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் கண்டினியூயிங் ஆஸ் எ கான்ட்ரவர்சி. அண்ட் ரீசென்ட்லி தெர் வாஸ் எ நியூஸ் தட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வில்லிங் டு கோ ஃபார் அ கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ். ஏன் சார் இங்கே இந்த கேஸ்ட் ஆஸ் எ இஷ்யூ இஸ் ஆல்வேஸ் க்ராப்பிங் அப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் ஃப்ரம் த பிகினிங் த கேஸ்ட் இஸ் ஐடென்டிஃபைட் ஆஸ் த க்ரைட்டீரியா டு அண்டர்ஸ்டாண்ட் த பேக்வர்ட்னஸ் ஆஃப் த பீப்புள். இப்போ அதை ஒழிக்கணும் அப்படின்னா ஒன்று சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் கிடச்சி சமூகம் கம்ப்ளீட்டாக ஈவன் அவுட் ஆகிற வரைக்கும் we need to provide the reservation. அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா அது திரும்பவும் நான் சொல்கிறேன் எஜுகேஷன் பர்பஸோடு நம்ம நிறுத்திப்போம். we need not to go for the political controversies. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா when it is going to happen we don't know, but yes, social justice need to be given till equity is being achieved. ஸோ லாஸ்ட் லேப் ஆஃப் அவர் டிஸ்கஷன் நாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்டதில் 14, 15, 16 அண்ட் 21 இந்த ஆர்டிக்கலை பற்றிய டீட்டெயில்டு டிஸ்கஷன் பார்க்கலாம் அப்படின்னதில் 21 இது வந்து ஒரு மேஜிக் ஆர்டிக்கல்னு நான் சொல்வேன். ஏன் இது ஒரு மேஜிக் ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டிக்கலுடைய சாராம்சத்தை பல்வேறு விதமாக, அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து பல்வேறு விதமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி தி ஸ்கோப் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல் இஸ் பீங் வைட்லி எக்ஸ்பேண்டட் பை தி சுப்ரீம் கோர்ட். பிகாஸ் த ரைட் டு லைஃப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இதுதான் இந்த ஆர்டிக்கலோட சாராம்சம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. நோ ஒன் கேன் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி எக்ஸப்ட் ஃபார் த வயலேஷன் ஆஃப் த லா. இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருந்த டிஸ்கிரிப்ஷன். இந்த ரைட் டு லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் கிராஜுவலாக ஒவ்வொரு இடத்துலையும் ரைட் டு லைஃப் டசன்ட் மீன் தட் சிம்ப்ளி லிவிங் எ லைஃப் ஆஃப் அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ், இட் மீன்ஸ் லிவிங் எ லைஃப் ஆஃப் ஹானரபிள் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த லிவிங் எ டிக்னிஃபைடு ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரைட் டு ப்ரைவசி ஆகட்டும், புட்டசாமி கேஸில் சொன்ன மாதிரி, ரைட் டு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஆகட்டும், ரைட் டு ஹாவ் எ சேஃப் அண்ட் செக்யூர்டு என்விரான்மெண்ட் ஆகட்டும், நாய்ஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் ஆகட்டும், ரைட் டு ஹாவ் எ ஃப்ரீ லீகல் எய்ட் ஆகட்டும், எல்லா உரிமைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ரைட் டு லைஃப் தான், இதுவும் ரைட் டு லைஃப் தான், இதுவும் ரைட் டு லைஃப் தான் சொல்லி பல்வேறு சாராம்சங்களை நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. தட் இஸ் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கிளோட கோர். பிகாஸ் சட்டம் நல்ல சட்டமா கெட்ட சட்டமா, சட்டம் எப்படி உருவாச்சு, சட்டத்தினோட நோக்கம் என்ன, இதெல்லாம் இனிஷியல் பீரியட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனில் சுப்ரீம் கோர்ட் இதை பார்க்கல. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு 2 முக்கியமான கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகே கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகே கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா we are here to interpret only based on the letter of the article. அப்போ என்ன ஒரு ஆர்டிக்கலை you can see with respect to the letter of the article or you can see with respect to letter and spirit of the article. இங்கே letter of the article மட்டும் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா. ஸோ வித் திஸ் வி ஆர் கன்ஃபைனிங் அவர் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஏகே கோபாலன் கேஸில் அவங்க நிறுத்தியிருப்பாங்க. whereas when it comes to மேனகா காந்தி கேஸ் ஒரு படி மேலே போய் we are going to interpret this article based on its letter and spirit அப்படின்னு சொல்லி the Supreme Court of India expanded the scope of this article using a concept called as due process of law. அதாவது ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்ட பொழுது அந்த சட்டத்தில் இருக்கின்ற ஷரத்துக்களும் அதில் இருக்கின்ற வரிகளை பற்றி மட்டுமே நாங்கள் பார்க்காம அந்த சட்டம் ஏற்படுத்துவதற்கு பின்னாடி இருக்கின்ற நோக்கத்தையும் அது வந்த வழியையும் நாங்கள் பார்ப்போம். தட் இஸ் வாட் யூ கால் இட் அஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி மேனகா காந்தி கேஸில் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டியையும்
ஈக்குவாலிட்டியும் சுப்ரீம் கோர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிளில் முக்கியமான ஒரு கேஸ் லா, அதாவது எக்ஸ்பேண்டட் இன் மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் டியூ ப்ராசஸ். அப்போது இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறத கொண்டு வந்ததன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை வேலை செய்ய வைப்பது பாராளுமன்றம். இந்த வேலை செய்ய வைப்பதற்கான பாராளுமன்றம் சட்டங்களை ஏற்படுத்துகின்றது. அந்த சட்டத்திற்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது, யாரையாவது பழிவாங்கிறதுக்கான நோக்கம் இருக்கா, யாராவது ஒருத்தரோட மூமெண்ட்டை தடுக்கணுங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை ஏதாவது அல்டீரியர் மோட்டிவ் இருக்கா இந்த சட்டத்துக்கு பின்னாடின்னு சொல்லி we will see the due process of law, and if that law is really abridging the fundamental rights we can declare that law as null and void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கு அடுத்து சப்சிக்வெண்ட்டாக நான் சொன்ன மாதிரி they expanded the scope of this article very very well. Right to live with dignity, right to privacy, clean environment, right to education till age of 14, அதுதான் later we inserted under article 21A, right to legal aid, right against sexual harassment விசாகா கேஸில், அண்ட் ரைட் டு டை வித் டிக்னிட்டி, பேசிவ் யூத்தனேஷியா, அதாவது இறப்பதற்கான உரிமையை கூட இன்றைக்கி நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு லைஃப்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டியை எந்த அளவுக்கு வைடராக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. பிகாஸ் ஒன்ஸ் அகெயின் you can see simply based on the letter of the article, but they have gone beyond and they see this article above the letter, they see the spirit of this article, right to life and liberty. ஸோ அந்த ரைட் டு லைஃப்பை எக்கச்சக்கமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு லிமிட்டடான விஷயங்களை மட்டும்தான் பேசியிருக்கோம். எக்கச்சக்கமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி, சரியான சாலை கட்டமைப்பு வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள், வாழ்வதற்கான வீடு, அப்படி எதை வேணாலும் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப்குள்ளே கொண்டு வந்துடலாம். பிகாஸ் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வாழ்வதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம் இது இருக்கணும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக உறைவிடம், இது எல்லாத்தையும் வழங்குவது அரசனுடைய கடமை அப்படின்னு சொல்லி ரைட் டு லைஃப்குள்ளே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வேரியஸ் கேசஸில் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அப்படிங்கிற ஆர்டிக்கல். ஸோ நான் சொன்ன மாதிரி புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் ரைட் டு ப்ரைவசி அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் புட்டசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் ஆதார் upheld as a constitutional within the limits அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இது எல்லாமே ரைட் டு லைஃப் கீழே தான் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ வித் திஸ் வாட் எவர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு கோராக இருக்கிற இந்த ஆர்டிகல் 14, 15, 16 அண்ட் 21 பற்றின ஒரு ப்ரீஃப் ஐடியா உங்களுக்கு நான் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு லெக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் அதர் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் திங்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பர்டிகுலராக இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிலேட்டட் டு 14, 15, 16 and 21 இருந்ததுன்னா you leave your comments. We will be trying to address all your queries in the subsequent session. All the very best. Thank you. All other articles and other things நம்ம பார்க்கலாம். So இதில் பர்டிகுலராக if you have any doubt related to 14, 15, 16 and 21 இருந்ததுன்னா you leave your comments. We will be trying to address all your queries in the subsequent session.